நோ சாயண்ணா நல்லா இருப்போம் போ அப்படின்னு பாட்டுக்கு வந்து குடுக்குவேன்னு பார்த்தா ஆனா நீ வேற மாதிரி ஒண்ணு கொடுத்து வச்சிருக்கியே. வணக்கம் நண்பர்களே, அதாவது பாத்தீங்க அப்படின்னா சாய் அபியங்கரோட 6வது ஆல்பமான ரத்திமா அப்படின்னு வந்து ஒரு பாட்டு வந்து இப்ப ரீசெண்டா வந்து இறக்கியிருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கே பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆடியோ வெர்ஷன் தான் விட்டுருந்தாங்க. சோ கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணிக்கு மேலதான் பாத்தீங்க அப்படின்னா வீடியோ வெர்ஷனே வந்து ரிலீஸ் பண்ணாங்க. சத்தியமா சொல்றேன், நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதே வேற, ஆனா இவர் கொடுத்ததே வேற. ஆனா இந்த ஒரு பாட்டு வந்து என்னோட மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அதுவும் அந்த ஒரு ஃபீமேல் வோக்கல் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா இருக்கும். இந்த ஒரு பாட்டுக்கு வந்து யார் லிரிசிஸ்ட் எழுதியிருக்கா அப்படின்னா நம்மளோட அப்சல்யூட்லி விவேக் தான் வந்து எழுதியிருக்காரு. சோ இதுக்கு முன்னாடி இவர் ரிலீஸ் பண்ண 5 பாட்டுமே பாத்தீங்க அப்படின்னா தாறுமாறு தடாலடி. இது 6வதும் பாத்தீங்க அப்படின்னா மாஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். பர்சனலி எனக்கு இந்த ஒரு பாட்டு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. சோ உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்ததா அப்படின்றத மறக்காம கருத்து பெட்டில சொல்லிட்டு போயிடுங்க. இது மட்டும் இல்லாத என்னோட லைஃப்ல இந்த ஒரு பாட்டு வந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து மிக்ஸ் ஆகுது. சோ அந்த ஒரு காரணத்துக்காக கூட இந்த ஒரு பாட்டு வந்து எனக்கு பிடிச்சிருக்கோ என்னமோன்னு எனக்கு தெரியல. இனிமே நண்பர்களே, இது ஒரு நல்லா இருப்பப்போட பயங்கரமா இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா நல்லா இருப்பப்போ வந்து சேட் வெர்ஷன். சோ இது வந்து சேட் வெர்ஷனோட தாண்டி ஒரு ரீமிக்ஸ்க்கான தாண்டி ஒரு பயங்கரமா பீட் எல்லாம் ஏத்தி கொடுத்துருந்துக்கிறாரு. சோ பக்காவா இருக்குன்னே சொல்லலாம் இந்த ஒரு பாட்டு. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கருத்து பெட்டில சொல்லிட்டு போயிடுங்க. சோ கான்பிடென்ட்டா இருங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.